திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், என் மூச்சிருக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தான் தலைவர். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தலைவர் பதவியை அன்புமணிக்கு கொடுக்கிறேன் என்று கூறியதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். கடைசி வரை நான் தான் பதவியில் இருக்க வேண்டும் என்று 99% பேர் கூறுகின்றனர். என் குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் சொல்லிய வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. தலித் எழில்மலை பொன்னுசாமியின் செயல்பாடுகள் திருப்தி இல்லாததாலும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியதாலும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக 35 வயதில் அன்புமணியை நியமித்தேன். அந்த பதவியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் 2.5 ஆண்டு அமைச்சரவையில் இருந்து வெளியே வந்து விடுகிறேன் என்றார் அன்புமணி. அவரிடம் தினமும் பேசி எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினேன். பின்னர் சுகாதாரத்துறையில் உலக அளவில் விருது வாங்கினார். ஆனால் தந்தையிடம் விருந்து வாங்க முடியவில்லை. பாமக இளைஞரணி தலைவர் பதவிக்கு பொருத்தமான நபர் நியமிக்கப்படுவார். பொதுக்குழு கூட்டம் முறையாக கூட்டப்படும். அன்புமணிக்கு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருக்கிறேன். தாய் தந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். மைக் மற்றும் பாட்டிலை தூக்கி வீசியவர் தற்போது பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதாக கூறுகிறார். மாமல்லபுரம் மாநாட்டிற்கு பிறகு அன்புமணியின் செயல்பாடுகள் மோசமாகிவிட்டன. 100 ஆண்டு இருப்பீர்கள் என்று கூறிவிட்டு மார்பிலும் முதுகிலும் ஈட்டியால் குத்தி கொண்டிருக்கிறார். தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வருவதில்லை. அந்த அளவுக்கு மன உளைச்சலும் வேதனையும் வந்துள்ளது. அன்புமணியின் செயல்பாடுகளை நினைக்கும் பொழுது ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. சுயம்புவாக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய நான் தருமபுரிக்கு சென்றபோது மைக் வைத்து பேசக்கூடாது, கூட்டத்தில் 200 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அன்புமணி கட்டளையிட்டார் என்று ராமதாஸ் கூறினார். மேலும் செய்தியாளர்கள், வரும் சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு தேவைப்பட்டால் அதை பற்றி பரிசீலிக்கப்படும் என்று ராமதாஸ் தெரிவித்தார். இதன் மூலம் அவர் எந்த கட்சியுடனும் கூட்டணிக்கு தயாராக உள்ளதே காட்டுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.